ஹர்ஷத் பெத்தான்னு சொன்னோன்னே நம்ம மைண்டுக்கு என்ன ஆகுது ஒன்று தான், ஸ்கேம். ஸோ அவர் பண்ணது தப்பு தான், நம்மளால் கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம டினை பண்ணவே முடியாது. என்னன்னா அவரோட வே ஆஃப் திங்கிங் அண்ட் அவரோட கான்ஃபிடென்ஸ். ஸோ அவர் கேஷ் மட்டும் பார்க்கல, சிஸ்டமாக பார்த்தாரு. ஸோ ரூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லூப் ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு டீப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, வி ஷுட் ஹேவ் சம் எத்திக்ஸ். எத்திக்ஸ் இருந்தால் தான் சக்ஸஸ் நம்ம கூட ரொம்ப நாள் ஸ்டே ஆகும். ஸோ நம்ம எல்லாமே நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நமக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் வரணும் அண்ட் சீக்கிரமாக மணி மேக் பண்ணணும். ரெண்டுமே நீங்கள் நினச்ச மாதிரி சீக்கிரமாக பண்ணலாம், பட் எல்லாமே டெம்பரரியாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம ஹர்ஷத் பெத்தாகிட்டேருந்து நம்ம 3 விஷயத்தை கற்றுக்கணும். 1, பயப்படக்கூடாது. இன்னொன்று, திங்க் பிக்கர், பெருசாக யோசிங்க. 3வது, டேக் ரிஸ்க் பட் இன் கரெக்ட் வே. ஸோ கடைசியில் நம்மக்கிட்ட எதுவுமே இருக்க போகிறதில்ல. நம்மளோட நேம், நம்மளோட மணி எல்லாமே போயிடும், பட் நம்மளோட கேரக்டர் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபாஸ்டான சக்ஸஸ் உங்களை ஒரு பெரிய ஆள் ஆக்கலாம், ஒரு ஃபேமஸான ஆள் ஆக்கலாம், பட் ஒரு ரைட்டான ஹிஸ்ட்ரி தான் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணும்.